விழுப்புரம் மாவட்டத்தில் குப்பைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். குப்பை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதோடு இன்றைக்கு அதிக குப்பைகளை உருவாக்குவது பாலித்தீன் பைகள்தான். அந்த பாலித்தீன் பைகளை தடை செய்வதற்கு அரசு முயற்சித்து அதற்கான உத்தரவுகளை போட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அரசு அலட்சியப்படுத்துவதால் இன்றைக்கு எளிதாக பாலித்தீன் பைகள் கிடைக்கிறது. மக்கள் பாலித்தீன் பைகளை உபயோகிக்கின்ற நிலை நீடிக்கிறது. அதை தடுப்பதற்கு அரசும் முயற்சிக்க வேண்டும். மக்களும் பாலித்தீன் பைகளை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற தீமைகளை உணர்ந்து அதை தவிர்க்க வேண்டும். ஒரு அயல்நாட்டுக்கு ஈக்குவலாக தமிழகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் தூய்மை பணியாளர்களை வேலை வாங்கும் பொழுது சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள் உடனே இருக்க வேண்டும். அங்கங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றப்பட வேண்டும். குப்பைகள் போடப்படுகின்ற நபர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பெரிய பெரிய ஓட்டல் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாம் அவர்கள் இஷ்டம் போல் கடையில் வியாபாரம் செய்கின்ற குப்பைகளை வெளியே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். காற்றில் பறந்து வந்து எல்லா இடத்திலும் பரவுகிறது. இதுபோன்று பொறுப்பற்ற முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தமிழகத்தில் ஓரளவுக்கு குப்பை இல்லா தமிழகத்தை மாற்றி அமைக்க முடியும். மக்கள் குப்பைகளை முறையான குப்பை தொட்டியில் பயன்படுத்தாமல் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே வீசிட்டு போயிடுறாங்க. அரசு கிராமங்களில் கிராமங்கள்லையோ நகராட்சியிலையோ முறையான இடத்துல குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. மக்கள் அதை பயன்படுத்தாமல் அதை வீணாக்கிடுறாங்க. அதனால அரசு இன்னும் கவனம் செலுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து சொல்லணும். குப்பைகளை தரம் பிரிக்கிறது பற்றின விழிப்புணர்வு பொதுமக்களிடம் சரியாக இல்லாதனால அது சரியான முறையில் தரம் பிரித்து குப்பையை வழங்குறதில்லை. குப்பைகளை அவசர காலத்தில் சரியான குப்பை கிடங்களை கொட்டாமல் கண்ட இடங்களில் சாலை ஓரமும் தெருக்கள் ஓரமும் கொட்டதுனால அசுத்தங்கள் ஏற்படுது. இதனால் கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றங்கள் வீசுது. இதை அரசு சரியான முறையில் கையாண்டா இந்த பிரச்சனைகளை தவிர்க்கும். இந்த தமிழ்நாட்டிலே குப்பை இல்லாத மாநிலமாக இருப்பதற்கு எப்படியெல்லாம் அரசு கையாள வேண்டும், குப்பையாக குப்பை கூடத்திலே தான் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த அரசு எப்படியாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இப்போ மக்கள் குப்பைகளை கையாளுவதில் போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா கிராமப்புறத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கழிவு நீராக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டோட குப்பைகளாக இருக்கட்டும், அங்கங்கே முன்னாடி பராமரிச்ச மாதிரி இப்போ யாரும் பராமரிக்கிறது இல்லை. கண்ட இடத்துல கொட்டிடுறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனியாக ஒரு குப்பனை வச்சுட்டு பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த பழக்கமே இல்லை. எங்கேயாவது அடுத்தவங்க வீட்டில் போட்டு போனால் போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை பஞ்சாயத்து நிர்வாகமாக இருக்கட்டும், இல்லைன்னா நகராட்சி பகுதியில் இருக்கிற பகுதிகளாக இருக்கட்டும், அரசாங்கம் அதுக்கான போதுமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். நாடும் ஊரும் நகரமும் செழிப்பாக இருக்கணும்னாக்கா குப்பையை அகற்ற வேணும். அந்தந்த தெருவில் இருக்கிறவங்களும் அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அப்பால போடணும். ஒரு நகரத்தில் சாக்கடை உடஞ்சா கூட அது சரியாக கட்டுறது இல்லை. அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கணும். மக்கள் சுகாதாரமாக வாழணுன்றது தான் எங்களுடைய வாழ்க்கை. குப்பையை கையாளுறாங்கனாக்கா நகரங்கள்லாம் குப்பையை கட்டி கட்டி போட்டு அந்த ஒரு தொட்டி மாதிரி வச்சிடுறாங்க. அந்த தொட்டியில் போட்டுடுறாங்க. அது நார்ற மாதிரி இருக்குதுன்றது நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. நகரத்தில் நம்ம விழுப்புரம் நகரத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் அதான் அந்த நிலைமை தான் இருக்குது. இன்னும் நகர்ப்புறங்களில் இன்னமும் குப்பைகள் அகற்றப்படாத நிலைமையிலும் மக்களுக்கு நோய் தொற்று பரவல் அதிகமாகவும் இருக்கு. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இன்னும் மேலும் தொழிலாளர்களை போட்டு அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறதோட இந்த அரசு விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டால் இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் வேலை வாங்கணும். ரெண்டாவது அவங்க முறையாக அந்த துப்புரவு பணி முறையாக வேலை செய்கிறது இல்லை. அவங்கள கேட்டால் போதுமான பொருள் இல்லை, போதுமான வண்டி வசதி இல்லை,
அந்த குப்பைகளை அள்ளி போடுற எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லைன்றாங்க. இந்த அரசு எதுவும் முறையாக செஞ்சு தரல, நாங்கள் எப்படி அந்த முறையாக நாங்கள் வந்து தூய்மை அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சலுகையும் இல்லை, இந்த கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அவங்களுக்கு தேவை, அவங்க செய்கிற வேலை வந்து மிக கடுமையான வேலை. அந்த கடுமையான வேலைக்கு இவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த பொருளெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாதான் அவங்க முறையாக அதை சுத்தம் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு.